ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாஞ்சஜன்யம்ன்ற ஒரு சங்கை பற்றி கட்டுரை வாட்ஸ்அப்பில் வந்ததை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. பாஞ்சஜன்யம் என்பது ஒரு அபூர்வமான சங்கு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கைகளில் இருப்பது இந்த சங்கு தான். ஒரு சங்கில் உள்ளே 4 சங்கங்கள் இருக்கும். மொத்தத்தில் 5 சங்குகள். ஆகவே பாஞ்சஜன்யம் என்பார்கள். அறியாத விசேஷ தகவல்களை இப்போது பார்க்கலாம். பாஞ்சஜன்யம் என்பது கடலில் கிடைக்கும் ஒரு சங்கு தான். ஆனால் அந்த சங்கு சாமானியமாக கிடைப்பதில்லை. 1000 சிப்பிகள் சேரும் இடத்தில் ஒரு இடம்புரி சங்கு கிடைக்குமாம். 1000 இடம்புரி சங்குகள் விளையும் இடத்தில் ஒரே ஒரு வலம்புரி சங்கு கிடைக்குமாம். வலம்புரி சங்குகள் ஆயிரக்கணக்கில் எங்கே இருக்கிறதோ அங்கே அரிதான சலஞ்சலம் என்ற சங்கு கிடைக்குமாம். சலஞ்சலம் சங்கு பல்லாயிரக்கணக்கில் உற்பத்தியாகும் இடத்தில் மிகவும் அரிதினும் அரிதான பாஞ்சஜன்ய சங்கு கிடைக்குமாம். சங்கொலி என்பதே பிரணவ ஓசையை வெளிப்படுத்தும் ஒரு இயற்கை வாத்தியம். அதிலும் சுத்தமாக அக்ஷரம் பிசகாமல் பிரணவ மந்திரத்தை ஒலிப்பது பாஞ்சஜன்யம் சங்கு மட்டுமே தான். இந்த சங்கு கிருஷ்ணன் கையில் மட்டுமே தான் இருக்கும். விஷ்ணோர் முகோத்தா நிலபூரிதஸ்ய யஸ்ய துவனிர் தானவ தர்பஹந்தா தம்பாஞ்சஜன்யம் சசிகோடி சுப்ரம் சங்கம் சதாஹம் சரணம் பிரபத்தே. மகாவிஷ்ணுவின் பவளச் செவ்வாய் வழியே வெளிவரும் காற்றினால் ஒளி எழுப்பப்படுவதும் தன் கம்பீர ஓசையால் அசுரர்களுக்கு ஒளி அச்சத்தை கொடுக்கக்கூடியதும் வெண்மை வண்ணத்தில் 1 கோடி நிலவுகளின் ஒளிக்கு ஈடானதுமான பாஞ்சஜன்யம் என்ற சங்கை வணங்குகின்றேன். எப்போதும் சரணடைகின்றேன். படத்தில் காணும் சங்கு உள்ளே 4 சங்குகள் இருக்கின்றன. இது மிக மிக அபூர்வமானது. இந்த சங்கின் நுனியிலும் அடியிலும் விளிம்பிலும் தங்க வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சங்கின் நுனியில் ரத்தினங்கள் கொண்டு அழகுபடுத்தப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட அபூர்வமான பாஞ்சஜன்ய சங்கு மைசூரில் உள்ள ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி தேவியின் ஆலயத்தில் அன்னையின் அபிஷேகத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சங்கு மைசூர் சமஸ்தான மன்னர்களால் மைசூர் சாமுண்டீஸ்வரி அன்னைக்கு காணிக்கையாக வழங்கப்பட்டது.